ஹாய் மக்களே, சித்து உலகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மோர் குழம்பு செய்யறதுன்னு எப்படி நான் சொல்லித்தரேன். தேவையான அளவு கடுகு, ஒரு 50 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 150 கிராம் காலிஃப்ளவர் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த அளவு தான் போட்டிருக்கேன். இது தயிர் 200 கிராமு. இது பச்சை அரிசி துவரம்பருப்பு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு மஞ்சத்தூள், எண்ணெய் தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 2 எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுடலாம். ஓகே, கடுகு பொரிஞ்சிச்சு. காஞ்ச மிளகாய், சிறுபருப்பு போட்டுடலாம். சின்ன வெங்காயம் போடுறேன், கொஞ்சம் வேகட்டும். தக்காளி போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது போதும். காலிஃப்ளவர் போட்டுடலாம். பச்சரிசி துவரம்பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிடலாம். இது தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி அரைச்சது ஊற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். நிமிஷம் கொதிச்சிடுச்சு. தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லோ வச்சிடணும் அடுப்பை, இல்லை திரிஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறேன். நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.